எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஓகே. ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட. அண்டு அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு அபின் தெரிஞ்சார். அண்ட் அபின் கிட்ட ஒரு சின்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவரை பிடிச்சிரும். அந்த மாதிரி என்னமோ ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அவர்கிட்ட. ஸோ சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்மக்கிட்ட வேலை. ஸோ அண்ட் மெயினாக எனக்கு ஸ்கிரிப்ட் தான். பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் கனெக்ட் ஆனால் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர முடியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக், எனக்கு 3 விஷயம். ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது அந்த மெடிக்கல் க்ரைம் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங், அந்த டெப்த், உள்ளுக்குள்ளே எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்த டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அடுத்தது வில்லன். அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டுருப்போம். அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல. நான் சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பதட்டமாகவே இருந்துச்சு, எங்கே நீங்கள் அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சோன்னு தான் பார்த்தோன்னே, அப்பா ஓகே ஏங்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. தட் வாஸ் மை இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது 2 கேரக்டர்ஸ், 2 எக்ஸ்ட்ரீம் படத்துலேயும். ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி, இந்த 2 கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக 2 பேருமே புல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரில்லருங்கும்போது இந்த எட்ஜாலே வச்சுருக்கணும். அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம். நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி. அண்ட் அபின் என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்குகிற ஒரு டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டெக்னிக்கல் டீம் அமேசிங். அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ளே வராங்க இதில். அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். மறுபடியும் இட்ஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளீஸ் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இங்கேருந்து என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் ஒவ்வொரு தடவையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அக்கேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னால் முடிஞ்சது. என்னோட அறிவுக்கு எட்டின விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். தென் ரிகார்டிங் அதர்ஸு, ஸோ ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர், ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஜிப்ரான், நானும் வரும் தேஜாவை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிப்ரான் அப்போ சூப்பர்னு. அப்புறம் அரவிந்த் சிங் எனக்கு அருள்நிதி சொல்லிகிட்டே இருப்பார் தேஜாவை ஷூட்டிங் டைமில், இந்த மாதிரி டைரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் என் கூட தேஜாவில் ஒர்க் பண்ண மாஸ்டர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, புது முகம்னும் போது நம்ம ஒரு இதோட தான் அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வல்லே என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவரை நேராக பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார். ஆனால் அவர் 22 வயசு தான் இருக்குது. நான் நேராக பார்க்குறேன் டோட்டலாக வேறு லுக்கில் இருக்கார். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நமக்கு ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான். ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி ஒரு புது வரவாக ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தென் நபீன் ஹரிஹரன் சார்,
ரொம்ப பேசவே மாட்டார். அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். தென் வந்து ஓப்பனாக இருப்பார். நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட. ஆல்மோஸ்ட் நானும் அவர் இப்போ ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு. சொல்லுவேன், அது அப்படியே பேசுவார். பட் அப்புறம் எடுத்துப்பார், ஏன் சொல்கிறோன்றது எடுத்துப்பார். நல்லா அதாவது ஒரு ஆக்சுவலி என்னென்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க. ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு. இது எத்தனை பேரால் பண்ண முடியுன்றது தெரில. நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன். சார் எப்படி சார்னா, இல்லை எனக்கு நான் எழுதுனதா சார் என்னும்போது இன்னொரு லாங்குவேஜ்னு ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிகேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னொன்று அது அவருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. அவருக்கு என்ன வேணுன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் அவர்கிட்ட பேசுனதில் எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். அவர் பேசிக்கலி எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த டீசர் கட்ஸ், ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலியே காமிச்சிட்டாரு. அப்போயே சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், இப்படி தான் சார் கட் பண்ணோம் அப்படின்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபுட்டாக கண்டிப்பாக அவர் இந்த படத்தில் இருப்பார். தென் கௌரி கிஷன் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம 96லேருந்து கவனிச்சு வந்துருக்கோம். இதே 96 நான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் உங்கள் கூட. ஸோ நினச்சிட்டே இருப்போம் இவங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலே ஒன்று. இந்த படம் நல்ல பாத்திரமாக அமைஞ்சிருக்கு. ஒரு மருத்துவராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் பிரதீப் மாஸ்டரு சொல்லவே வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக என்னென்னா எப்பயுமே இந்த நியூ ஹீரோஸ் கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹவர் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சாலும் இதுக்கான கிராஃப்ட் வேறு. நீங்கள் நிஜ ஃபைட் பண்ணிடலாம், பட் சினிமான்னு வரும்போது அதை புரிய வச்சு நீங்கள் அது ரியல் இன்ஸ்டண்ட்டாக காட்டுறதுன்னும் போது அவரோட எஃபோர்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் நான் டேரக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சார் இந்த அரவிந்த் சிங் பாருங்கள் சார், எப்படி அந்த ஃப்ரேமிங்கு அந்த இது பிரதர் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பிரதர், சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், சார் ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். அப்புறம் சாங்ஸ்லாமும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இப்போது நான் டிஐ பண்ண வெர்ஷன் பார்த்தப்பறம் இப்போது பார்க்கும்போது பிரசார் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிப்ரான். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிடுவோம், எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன இருக்கும்னா, நம்ம எடுத்துட்டோம் இது எப்படி வந்து மியூசிக் டேரக்டர் ஸ்ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு மியூசிக் டேரக்டரால் நம்ம எடிட்டிங்கில் நம்ம கரெக்ட் பண்ண முடியாத சில லேகை கூட மியூசிக்கில் வந்து கடத்த முடியும். அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர். ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல, என்ன அதுக்குள்ளே இன்டர்வலான்ற மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு டைரக்ஷனுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் ஜிப்ரான் பிரதர் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர். ஸோ ஹோப் வி ஒர்க் டுகெதர் வெரி சூன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவே படத்தை போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு இங்கேயும் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு சினிமா முழுமையாக உருவாகி மக்கள்கிட்ட போகிறதுக்கு ஒரு இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், இதை எல்லாரையும் தாண்டி பத்திரிகையாளர்களோட பங்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இங்கே வரும்போது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷ்னல்ஸ் ஹியர். என்னோட படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், எனக்கு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன். பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன். ஸோ ஒரு டைரக்டர், அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது என்னோடய லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லையே நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில். அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டீட்டெயில் நரேஷனில் என்னோடய கேள்வியெல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் அவரை டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டாக்டர் கேரக்டர் அதை ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். November 7th நீங்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன், த நியூ ஹீரோ டு our இண்டஸ்ட்ரி. இட் வாஸ் அ ப்ளெஷர் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கம்மராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கும்போது நம்மளுக்கு யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணார். ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆதித்யா. அண்ட் ஜிப்ரான் சார் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் போட்டுக்கு அப்புறம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஹி ஹஸ் ப்ராட் மேஜிக் டு இட். அந்த ஆர்ஆர் எல்லாத்துலேயுமே ஒரு மேஜிக் கொண்டு வராரு. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபில்ம். அரவிந்த் சிங்கோட கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு. பர்ஸ்னலி பிகாஸ் அவர் க்ரூ டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் டென்ஷன் ஆகும்போதே எனக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் தோணும். அவர் கோவப்படுறதுலேயே ஒரு காமெடி மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் ஹி மேட் எவ்ரி டே ஆன் செட் மோர் என்ஜாயபிள். ஸோ ஆல் இன் ஆல் இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட். இப்போ ப்ரமோஷன்ஸ், இப்போது படம் க்ரியேட் பண்ணுறதை விட அது ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு வி நீட் மச் நீடட் கைடன்ஸ். அது அரவிந்த் from he's our social media strategist. As a director himself அந்த அளவுக்கு knowledge and experience share பண்ணுறாரு எங்ககிட்ட. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ். நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இந்த ட்ரெய்லர் காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோக்கு நீங்கள் போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டைரக்டர் அபின் ஹரிஹரன் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோடய முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு. அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோடய முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோவுக்கு 2 ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள், அதுதான் நான் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார். பேக்போன் ஆஃப் எனி க்ரைம் த்ரில்லர் இஸ் த RR அந்த மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோடய ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் அவரது வந்து சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட BGM RR நான் கேட்கும்போது இப்போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. ஸோ அவர் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். ஆனால் ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற ஆறெல்லாம் நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் November 7 கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங். அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர்
என்னை எப்போவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார், அவர் வந்து தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தானே இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. தென் கௌரி அண்ட் அஞ்சு குரியன் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல, அவங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின் சரியும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேம் கோஸ் டு அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார், வினோத் சாகர் சார், ஜெகன் சார், மாலா பார்வதி மேம், ஹரிஷ் பராடி சார், இந்த பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டைரக்டர் அண்ட் புது ஹீரோ, ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பார்க்குறது. ஸோ இவங்க எல்லாரும் எங்களுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்டை அபின் சார் உருவாக்கியிருக்காரு. அதில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். November 7th நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். தீபாவளி வந்து October 18th, வழக்கமாக நவம்பர் தான், ஏர்லி நவம்பர் தான் வரும். ஸோ எனக்கும் அபின் சாருக்கும் November 7th தீபாவளின்றதை நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி கிளாட். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் அபின் ஹரிஹரன், டெபியூட் டைரக்டர். ஆக்சுவலி ஒரு 1 year ஜேர்னி. இந்த ஒரு மூவி பண்ணுறதுக்காக நான் எடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 1 year ஜேர்னி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அதில் சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நின்னதுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் தான் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்துச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் கேட்டிருந்தேன். அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் ஆடிஷனுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவருக்குள்ளே ஒரு இன்போர்ன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வரும்போது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கௌரி கிஷன், அஞ்சு குரியன், முனிஷ்காந்த், ஹரிஷ் பாரடி, டைரக்டர் சுந்தரராஜன் சார், வினோத் சாகர் சார், அப்படி நிறைய மாலா பார்வதி, நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உள்ளே வந்தாங்க. அண்ட் கௌரி சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா, படத்தில் 2 hours 10 minutes டியூரேஷன் இருக்குன்னா நான் அவங்களுக்கு ஒரு மோர் தேன் 3 hours கதை நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கிரிப்ட் இன்வால்மெண்ட் இருந்தது. அதுவும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னால தான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ஸை நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சேம் திங் அஞ்சு குரியனுமே அப்படி தான் நிறைய விஷயங்களில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்கிரிப்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ ஆக்சுவலி நான் வந்து அவங்கக்கிட்டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. பிகாஸ் தே ஆர் லைக் மை சோல் கேரியர்ஸ் அப்படின்னு. பிகாஸ் என்னோட இந்த ஒரு கதைக்கு அந்த கேரக்டரோட சோல் கேரி பண்ணின அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கதையை வந்துட்டு சரியான ஒரு முறையில் கன்வே ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இனி டெக்னீஷியன்ஸாக நான் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஓபி அரவிந்த் சிங் சார்,
ஏன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வரும்போது நம்ம ஒரு டெபியூ டைரக்டர். ஸோ இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேமராமேன், பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நம்ம சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே வந்துட்டு அவர் அந்த ஐஸ் பிரேக் பண்ணார். எனக்கு என்ன வேணுமோ அது ஒரு நல்ல ஒரு லிசனராக இருந்து கேட்டு எனக்கு தேவையானது ஃப்ரேமில் கொண்டு வர்றதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டெக்னீஷியனாக மட்டும் இல்லாமல் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்லேயும் அது தேவை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம புதுசாக வர்றவங்களை வந்துட்டு எப்படி அவங்களோட டேலண்ட் அவங்க வெளியில் கொண்டு வரதுக்கு நம்மளோட ஸ்கில் அவங்களுக்கு மிக்ஸ்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதில் வந்துட்டு அரவிந்த் சிங் எனக்கு ஒரு அப்படி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து டில் ஷூட்டிங் எண்டு வரைக்குமே அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்ஸ் ஃப்ரேம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார். ஸோ அடுத்தது வந்து ஜிப்ரான் சார். நான் ஜிப்ரான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு போகும்போதுமே வந்துட்டு இவர் என்ன உள்ளே ஏற்றுவார் அப்படின்னு தான் நினச்சி போனேன். ஸ்கிரிப்ட் வந்துட்டு சொல்லும்போது ஒரு நல்ல லிசனராக அவர் வந்து கதை ஃபுல்லாக கேட்டார். கேட்டதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சீனியரான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ டிஸ்கிரிப்டிவான ஒரு மேனரில் ஒரு ஸ்கிரிப்ட் நரேஷனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரியேட் பண்ணணுங்கிறதுனால அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நானுமே வந்துட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லை ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு நரேட் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு என்ன வேணுங்கிறதுல வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் எனக்குமே வந்து எனக்கு என்ன வேணுங்கிறது கன்வே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலி அவுட்புட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆர்ஆர் வந்து நீங்கள் கேட்கும்போது அந்த ஒரு க்ரைமோட அந்த ஒரு எசன்ஸ் வந்துட்டு நல்லாவே அந்த மியூசிக்கில் வந்து கன்வே ஆகிருக்கும். ஸோ ஜிப்ரான் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அடுத்தது ஆதித்ய மாதவன். ஏன்னா அவர் வந்து ஏன்னா எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஒரு புது ஹீரோவாக வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்தும் போது எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி அவரும் அதே மாதிரி அந்த ஒரு சேலஞ்சை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது வந்து அவ்வளோ சீரியஸாக வந்துட்டு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் அப்புறம் மெயினாக வந்து டிசிப்ளின், ஒரு பங்க்சுவாலிட்டி எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட இருந்துச்சு. அண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்ம எது கேட்டாலுமே வந்துட்டு முகம் வந்து சுருங்காமல் அதுக்கு திருப்பி அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ணி அந்த மானிட்டரில் வந்துட்டு நம்ம வந்து ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் அதுக்கான ஒரு ரீவொர்க் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால படமும் வந்துட்டு அதுக்கு அந்த ஒரு இது அவுட்புட் கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும். ஸோ நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க, ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் போஸ்ட் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு இன்ஃபினிட்டி மீடியா இல்லைன்னா மேஜிக் லேண்டர்ன் எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே வந்துட்டு எனக்கு அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ டைரக்டராக இருந்தாலுமே எனக்கு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லாவே கிடச்சிருந்தது. பிகாஸ் ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஒன்லி ஸ்டோரி, அது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சரியாக கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் தேவைப்படுது. அந்த டெக்னிக்கல் திங்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அதில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்டு எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆனர் பண்ணி நீங்கள் எல்லோரும் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்டு இந்த மொமெண்டில் என் அப்பா அம்மாவுக்கும் நான் என் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் தம் ஐ ஆம் ஹியர். அண்ட் எல்லாமே ஃபைனலாக வெரி மச் கிரேட்ஃபுல் டு திஸ் யூனிவர்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம், வேறு ஒன்று நடக்கும். பட் ஃபைனலி ஒரு அன்சீன் ப்ரொடியூசர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா நான் வந்து நம்ம ஒன்று நினைக்கும்போது எதிர்பார்க்காம வந்துட்டு எனக்கு லைஃப்பில் ஒரு கேரக்டர்ஸ் காஸ்டிங் ஆகுது, எதிர்பார்க்காம என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் வருது. அண்ட் ஃபைனலி நிறைய லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இன் பிட்வீனில் கொஞ்சம் பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் கடைசியில் இந்த ஒரு லைஃப்பில் நான் வந்து ஒரு ஃபிலிம் டைரக்டராக அறிமுகமாகிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு திஸ் யூனிவர்ஸ். நவம்பர் 7th வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஐ திங்க் பை 3rd or 4th ப்ரொடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, லைக் ஒரு ப்ரெஸ் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எங்களோட இந்த ஒரு இன்விடேஷன் ஆன் பண்ணி வந்து படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஆல். நவம்பர் 7th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரமோஷன் டீம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எனக்கு வந்து அரவிந்த், இல்லைன்னா விவேக், எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி வந்துட்டு இது உங்ககிட்ட கொண்டு வரணும், இல்லைன்னா ஆடியன்ஸுக்கிட்ட எப்படி கொண்டு போகணும், அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பிஆர் ஒர்க் பண்ண எய்ம் சதீஷ், தேங்க்யூ.